நியூ ஸ்டூடெண்ட் அபிநயா நூல் போட கற்றுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இப்போ தொடாம கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டா கேப் கிடைக்குமா கோர்க்கறதுக்கு ஈஸியாக. கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கோங்க நூல். ஐயோ இங்கே ஒரு நூல் சுற்றி இருக்கு பாருங்க, வீலுக்குள்ள காணும் நூல். டைட்டாக மாட்டுங்க, டைட்டாக இழுங்க. ஆஹா, 2 சுத்துல ஒரே ஒரு சுத்து தான். டைட்டாக அப்படி இழுக்கணும். இந்த ஹூக் கீழே இருந்துச்சுன்னா மாட்டுறதுக்கு சிரமமா இருக்கும். இது ரொட்டேட் பண்ணீங்கன்னா மேல வந்துடும். பேக் டு ஃப்ரண்ட். இப்போ கரெக்டா வருது. இப்படியே தள்ளி விட்டுடலாம். உள்ள போலாம். இதுக்கப்புறமா அவ்வளவுதான், மேல முடிஞ்சது. கொஞ்சம் இழுத்து பாத்துக்கணும் ஸ்ட்ரைட்டா வருதா அப்படின்னு. இப்படி ஃப்ரண்ட்ல. கரெக்ட். எப்படி வரும்? டைட்டா புடிச்சுக்கணும் நூலை. இந்த கையில டைட்டா பிடிங்க நூலை. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிங்க. டைட்டா பிடிங்க, எடுத்து பிடிங்க. இப்படி பிடிங்க. அப்படி பிடிங்க. இப்போ கையில மட்டும் ரொட்டேட் பண்ணும், பெடல் பண்ணக்கூடாது. வந்துச்சா? நேரில் தான் உள்ள போய் எடுத்துட்டு வரும். கையில எடுங்க, அவ்வளவு இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ 2 நூலையும் சென்ட்ரல் வழியா பின்னாடி விட்டுருங்க. இன்னும் ஒரு தடவை எடுத்துட்டு போடுங்க. ஆமா, அப்பதான் ஃப்ளோ வரும் உங்களுக்கு, மறக்காது. நீடில் மேல தூக்கிக்கோங்க. நீடலுக்கு வீல ரொட்டேட் பண்ணும். உள்ள இருந்துச்சுன்னா பாபினை கழட்ட முடியாது. நீங்க பாபின் வைண்ட் பண்றீங்க இல்லையா, அப்ப வந்து ஊசியில சில சமயம் நூல் கோர்த்து இருந்தீங்க, ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது ஊசியில நூல் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு பாபின் வைண்ட் பண்ணும். இல்லாட்டி உள்ள போய் எல்லா நூலும் மாட்டிக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இந்த நூல் தீந்துருச்சுன்னா இந்த இதை மட்டும் எடுத்துட்டு, இது ஃபுல்லா எடுத்து இந்த நூலை தானே சுத்துவீங்க.